Hello, ladies and gentlemen. In this video, I discuss about gold, USD, CAD, USD, JPY, BTC, USD, USL சொல்லி நம்ம எல்லாத்தையும் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டை பொறுத்தல ஒரு நியர்லி 2% கிட்ட நியர்லி போச்சு. ஓகேங்களா? ஸோ எதுவும் ட்ரேட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து மொத்தம் 2 ட்ரேடு கிடச்சிது. பைக்கான ட்ரேடு ஆல்மோஸ்ட் ஃபுல் டிபி கிட்ட போயிட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் ஹையரில் வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எப்படி சக்ஸஸ் ஆகுமா ஆகாதன்றதை நம்ம இன்ஸ்டாகிராம், டெலகிராம் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அங்கே ட்ரேட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரேடு ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணக்கப்புறமா தான் இந்த ட்ரேடோட டிபி தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இங்கே ரிவர்சல் காட்டுருச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் கரெக்டாக இந்த ரேஞ்சில் ரிவர்சல் இந்த கேண்டில் காட்டினோடனே நம்ம புக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எப்பயும் போல் ரிவர்சல் ஆனோடனே மேலே போக ஆரம்பிச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு 1% அந்த ரேஞ்சு 1.8 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மேலே போனது கோல்டில். ஸோ எக்ஸாக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கிறது வந்து 1% 0.8 ஓகேங்களா? ஸோ 1.8% வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஓவராலாக. ஸோ இந்த ஸ்விங் லோவிலேருந்து இந்த ஸ்விங் ஹை போனோம்னா 1.7 ஓகேங்களா? ஸோ 0.6 மட்டும் தான் நம்மளால் கேப்சர் பண்ண முடியல இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு. ஸோ 0.7 எல்லாமே இந்த ரேஞ்சில் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து கொஞ்சம் எஸ்எல்லேருந்து அதிகம் தான் பரவாயில்ல, ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு ட்ரேட் வந்துட்டுருக்கு. ஸோ ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகம்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு 0.32 வந்து ரிஸ்க்கு கொஞ்சம் கூட. எப்பவுமே 7 பாயிண்ட் தான் எடுப்போம், பட் 7.32 வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கூட வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஜஸ்ட்டு 0.32 ஓகேங்களா? ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு ட்ரேட் வர ஆரம்பித்ததுனால ஓகே நம்ம என்ட்ரி செட்டை பார்க்கலாம் அப்போ. ஏன்னா போன மாதமும் ஏர்லியல் தான் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ 10க்குள்ளக்கே ட்ரேடு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபுல் டிபிலாம் ஏர்லியாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ட்ரேடு ஃபுல் டிவி பார்த்துருப்பீங்க. அந்த பைக்கான ட்ரேட்லாம் பார்த்தோன்னா 6th வந்துருச்சு, 1:26 RR. ஸோ அதனால் மேபி இதுவும் அப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால கொஞ்சம் ரிஸ்க்னாலும் பரவாயில்ல ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தாச்சு. ஸோ இப்போதைக்கு ஓடிட்டுருக்கு, என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரேடு பொசிஷன் நான் சொல்லிடுறேன். 2 ட்ரேட் இருக்குது. 2 ட்ரேடு மொதல் ட்ரேடு வந்து ஆக்சுவலாக பார்த்தோம்னா இங்கே 161 இந்த ரேஞ்சுக்குள்ளே அங்கே பிரேக் ஈவனில் அங்கே ட்ரெயிலிங் எஸ்எல் இருக்குது. இன்னொரு ட்ரேடு பிரேக் ஈவன்லேயே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்படின்றத பார்க்கலாம். இங்கே வச்சுருக்க ட்ரெயிலிங் எஸ்எல் அடித்தா கூட நம்ம இங்கே பிரேக் ஈவன் இருக்கக்கூடிய ட்ரேடு ஃபுல் டிபி கேப்சர் ஆகி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ எப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரூல்ஸ் படி கரெக்டாக வச்சுருக்கோம். ஸோ பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்கேல்பிங் வந்து நம்ம நாளைக்கு செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? கொஞ்சம் அவுட்டர் செஷனெல்லாம் கரெக்டாக பார்க்க முடியல. ஸோ ஸ்கேல்பிங் வந்து இன்றைக்குரியதையும் நம்ம நாளைக்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ யூஎஸ்டி ஜேபிஒய், அதுக்கப்புறம் நம்ம மற்ற பேர்ஸோட ஸ்விங் அண்ட் ஸ்கேல்பிங் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஸ்கேல்பிங் நடந்து மற்ற பேர்ஸில் நம்ம மேக் பண்ணி போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ யூஎஸ்டி ஜேபிஒயில் இந்த ஸ்விங் ஹை, பட் ஆனால் அது மேலே போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் அதே தான். இந்த கேண்டிலேருந்து அப்படியே ரெட் கலராக பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்விங் ஹையை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்விங் லோக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா அந்த ரெட் கலர் லோவே வச்சுக்கலாம். ஓகேங்களா? டீப் ஸ்கேல்பராக இருந்தீங்க அப்படின்னா. இல்லை ப்ரோ எனக்கு கொஞ்சம் நான் நார்மல் ஸ்கேல்பர் தான், அக்ரெசிவ்னஸ்லாம் எனக்கு இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கன்னா கீழே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கீழே இந்த ரேஞ்சில் செல்லுக்கானது பார்க்கலாம், இந்த ரேஞ்சில் பைக்கானது கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சில்வர் பொறுத்தில் இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் வந்து நம்ம ஸ்கேல்பிங்கானது கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம் சில்வரில். ஓகேங்களா? ஸோ அடுத்து யூஎஸ்டி கேடை பொறுத்தளவு இந்த ஸ்விங் லோ, பட் ஆனால் டேரெக்டாக பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துட்டுருக்கு. தென் இந்த ஸ்விங் ஹை ஃபார் பைக்கான கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் கலரத்தில் அதோட ஸ்விங் லோ மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து யூரோ யூஎஸ்டியில் இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் வந்து ஃபார் ஸ்கேல்பிங்கானது கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் நம்ம பிடிசி யூஎஸ்டி. ஸோ பிடிசியை பொறுத்தளவு பார்த்தோன்னா இந்த ஸ்விங் அப்படியே க்ரீன் கலராக பாடி க்ளோஸ் ஆகிடுச்சு அப்புறம் அந்த ஸ்விங்கில் நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்விங்கில் ஹைக் மேலே நம்ம ஸ்கேல்பிங்கானது கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் யூஎஸ் ஆயில் இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோக்குள்ளக்க பார்க்குறது கரெக்டானது. ஓகேங்களா? ஸோ இதான் இதுவரைக்கும் ஃபுல்லாக பார்த்தோம். கமெண்ட்டில் ஃபுல்லுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ ஹேவ் அ நைஸ் டே. இதே மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் கேட்ரன்ஸ் டைப் பண்ணுங்கள். நம்ம டீம் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லா எஜுகேஷன் பர்பஸ் இது